இறை இயேசுவில் இனிய உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நாளில் நமது சிந்தனையை செதுக்க கொடுக்கப்பட்டுள்ள இறை வாசகம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4, இறை சொற்றொடர்கள் 14 முதல் 22 முடிய. இன்றைய உலகில் நம்மில் பலர் நமது வாழ்வின் நோக்கம் என்ன, நமது வாழ்வு எதை நோக்கி செல்கிறது என்ற கேள்விகளுக்கான விடைகளை அறியாமல், அவற்றை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முயற்சிக்காமல் வாழ்ந்து வருகிறோம். அக்கேள்விக்கணைகள் நம்மை நோக்கி தொடுக்கப்படும் போது நாம் விடை கூற இயலா நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் இயேசு, இதுதான் நான் இவ்வுலகிற்கு வந்ததற்கான நோக்கம், இதுதான் எனது பணிவாழ்வின் மையம் என்பதை மிக தெளிவாக இறைவாக்கினர் எசாயாவின் ஏடுகளின் வழியாக எடுத்துரைக்கிறார். ஆண்டவர் இவ்வளவு தெளிவாக தனது பணியை எடுத்துரைக்க காரணம், அவரில் இருந்து செயலாற்றிய தூய ஆவியானவரே. அந்த ஆவியாரின் அருட்துணையினால்தான் நம் ஆண்டவர் இயேசு தான் சொன்னது மட்டுமல்லாமல் சொன்னபடி வாழ்ந்தும் காட்டினார். அதை தனது வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் செயல்பாடுகளிலும் வெளிப்படுத்தினார். இதன் மூலம் இறைமகன் இயேசு நம்மையும் தூய ஆவியாரின் அருள் பொழிவு பெற்றவர்களாக வாழ அழைப்பு விடுக்கிறார். நாம் ஆவியாரால் வழிநடத்தப்படும் வாழ்வு வாழும் போது முன்னர் கூறியது போன்று நமது வாழ்வை குறித்த கேள்விகளுக்கு விடையற்று நிற்க மாட்டோம். ஆண்டவருடைய ஆவி இறைமகன் இயேசுவின் மீது இருந்தபோது அவரால் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க முடிந்தது போல, இயேசுவின் வார்த்தையை பிறருக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவின் எதிர்பார்ப்பும் கூட. இந்த எதிர்பார்ப்பு நம் வாழ்வில் பூர்த்தியாய் உள்ளதா என்பதை சோதிப்பதும் ஒரு ஆன்மீக சோதனையாகவே கருதப்படுகின்றது. கடவுளின் ஆவி நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆவியால் வழிநடத்தப்படும் நாம் ஆவியின் தூண்டுதலை கண்டு கொள்ள வேண்டும், அதற்கேற்ப நடக்க வேண்டும். இயேசு எந்த ஆவியால் அருள்பொழிவு பெற்றாரோ அதே ஆவி திருமுழுக்கின் வழி நம்மையும் நிறைத்துள்ளார். இதனால் இயேசுவின் பணியில் நாமும் பங்கு பெறுகின்றோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணியை நாம் செய்வதற்கு ஆவி நம்மை தூண்டுகிறார். இயேசுவைப் போல இயேசுவை தொடர்ந்து நம் பணியை ஆற்றிட ஆவி நமக்கு வல்லமை அளிக்கிறார். ஆகவே நம்முள் செயலாற்றும் தூய ஆவியானவரை உணர்ந்து நம் வாழ்வின் நோக்கத்தை அறிந்து வாழ்வோம். புலர்ந்திருக்கும் இப்புதிய ஆண்டில் தீமைகளை களைந்து நன்மைகள் செய்வோம். எதிர்மறை எண்ணங்களை விடுத்து நேர்மறை எண்ணங்களை நமதாக்கிக் கொள்வோம். அகம்பாவம், கோபம், பொறாமை, தற்பெருமை போன்ற குணங்களை நீக்கி அன்பு, தாழ்ச்சி, பொறுமை, இரக்கம் போன்ற குணங்களை நம்மில் விதைப்போம். இறை சாட்சிகளாய் இம்மண்ணுலகில் திகழ்வோம். ஆமென்.